இங்க ஒரு கப்பிள்ஸ் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தினம் தினம் கடவுள் கிட்ட மனம் உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நதியில இருந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்க்கும்போது அழகான ஒரு பெண் குழந்தை நதியில மிதந்து வர்றது அவங்களுக்கு தெரியுது. கடவுள் நமக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய தூக்கிக்கிறாங்க. குழந்தையோட கையில சோனா அப்படின்னு எழுதி இருக்கு. குழந்தைக்கு சோனானே பேர் வைக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, நாகலோகத்துல இருக்க நாகராஜாக்கும் நாகராணிக்கும் பிறந்த ஒரு நாக கன்னிகை தான் இந்த குழந்தை. நாகலோகத்துல இருக்க பண்டிதர் இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்ல, பெருசானதுக்கு அப்புறம் இவ இந்த உலகத்தையே காப்பாத்த போறா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சோனா அப்படின்ற பேரை வைக்கிறாரு. ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த நாகராஜா அப்புறம் நாகராணியோட வாழ்க்கையில ஒரு கெட்ட நாள் வருது. நாகராஜாவோட தம்பி நாகமணி அப்புறம் சிம்மாசனத்துக்காக தன்னோட சொந்த சகோதரரை கொலை பண்ணிடுறான். இதை பார்த்த நாகராணி நாகமணியையும் தன்னோட குழந்தையையும் காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக நாகமணியை தன்னோட குழந்தையோட உடம்புக்குள்ள பதிச்சு கூடையில வச்சு நதியில அனுப்பி விட்டுடுறாங்க. அந்த குழந்தை யாருன்னு தெரியாத தம்பதிகள் 2 பேருமே அந்த குழந்தைய ரொம்பவே பாசமா நல்லொழுக்கத்தோட வளர்த்துறாங்க.